ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிருந்தோம். தனுஷ் சார் கண்டினியூவாக ஒரு 3 நாளாக ஒரு ட்வீட் போட்டுகிட்டே இருந்தாங்க, DXVன்னு. ஸோ DXVன்னு சொல்லும்போது சார் நம்ம எல்லாரும் நாங்கள் வெயிட் நினச்சிட்டே இருந்தோம். நிறைய பேர் வெங்கட் பிரபுவா, வெற்றிமாறனா, இல்லை வேற ஏதாவது அப்படின்னு. ஸோ அது ஃபைனலி ரிவீல் ஆகிட்டு என்னதுன்னு. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக்கை பண்ண போகிறோம். ஸோ யார்? எஸ், ஸோ இந்த படத்தை வந்து நம்ம நினச்ச மாதிரியே வந்து டைரக்ட் பண்ணியிருக்க வந்து வெற்றிமாறன் சார் தான். அண்ட் இதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம தனுஷ் சார். அண்ட் இந்த படம் பேரே வந்து நம்மளோட ஸ்பெஷல், தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா தமிழ் முருகன். எஸ், தமிழும் இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச முருகர் சாமியும் இருக்காங்க. இது ரெண்டையும் சேர்ந்து தான் இதோட டைட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ், அந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து சாயபேங்கர் சார். இப்போ வந்து நம்ம அனிருத் சாருக்கு அப்புறம் ரொம்ப ட்ரெண்டிங்கான இதில் போயிட்டுருக்கிறது வந்து நம்ம சாயபேங்கர் சார். ஸோ சம்திங் இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது வேறு லெவலில் ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துக்கலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுங்க இல்லைன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்குங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சமடா யானையில ஏறி வர்ற மாதிரி தான் தமிழ் முருகன் டைட்டில் டக்குன்னு வந்துட்டு செமையா இருக்கு. தனுஷ் வருகிறார். தனுஷ் ஃபேஸ் ரிவீலே பண்ணலாம், செமையா இருக்கானா? இதோ வருகிறார் வெற்றிமாறன். சூப்பர். எஸ், ஸோ நம்ம சின்ன ஒரு ப்ரோமோ சாங் மாதிரி சின்னதாக அந்த இதில் சாங் அழகாக பண்ணி டைட்டில் ரிவீல் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சது பேர் டைட்டில் ரிவீல் வச்சிருக்கலாம். ஏன்னா தனுஷ் சரோட ஃபேஸை ரிவீல் பண்ணவே இல்லை, நம்ம ஒரு யானையிலேருந்து நடந்து வர்ற மாதிரி தான் காமிச்சாங்க. ஸோ இது வந்து முருகர் சாமிக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. அந்த முருகர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ இதில் தனுஷ் சார் மொத்தம் ஒரு யானையில் வேல் வச்சுட்டு நடந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க. கீழே நிறைய பேர் வந்து அவங்கள வரவேற்கிறதுக்காக இது பண்றாங்க. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லுக் காமிச்சிருந்தாங்க. இதுல தனுஷ் சாரோட ஃபேஸை ரிவீல் பண்ணல, நல்ல பாடிலாம் ஆப்ஸ்லாம் வச்சு வேற லெவல்ல அந்த இது பண்ணிருக்காங்க. அது அனிமேஷன் பண்ணிருக்காங்க, ஏஐல தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரிஜினல் மாதிரி தெரியல எனக்கு பார்க்கும்போது, பட் பார்ப்போம். ஸோ ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அந்த தீம் எல்லாமே வந்து அந்த கொஞ்சம் பிளாக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தீ வர்ற மாதிரி வருகிறார். அது அந்த பாட்டு தான் முக்கியமாக ஹைலைட். அந்த பாட்டு வந்து எனக்கு ஏதோ ஒரு இந்த சாமியோட, அது என்ன ஐயா சாமின்னு நினைக்கிறேன், அந்த சாமியோட கோயில் இந்த மாதிரி பாட்டை நான் நிறைய கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வருகிறார் அது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ சாமியோட ஸ்டைல் வந்து ஓரளவுக்கு சாயபேங்கர் கருப்புல செம்மையா பண்ணிருப்பாங்க. இப்போ அடுத்தது இதுல வருது. ஸோ இப்போ கண்டிப்பா நம்ம இதுலயும் ஒரு வேற லெவல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா இந்த பாட்டே கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு இதுல நல்ல அழகா அந்த தமிழோட ஸ்லாங்கோட இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. மியூசிக்ல நிறைய பீட்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க. சாயபேங்கர் ஸ்டைல் வந்து கொஞ்சம்
யூனிக்காகவும் நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க. அதுமே நம்ம தனுஷ் சாருக்கு வந்து எதுவும் இது பண்ணலனாலுமே கண்டிப்பா நமக்கு தெரியும் தனுஷ் சார் சூப்பரா ஒரு ஏன்னா ரொம்ப முடி வளர்த்து அழகா காமிச்சிருக்காங்க வெயில்லாம் வச்சு. ஸோ கண்டிப்பா தனுஷ் சார் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ல தெரிவாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் சாருக்கு செய்யான்னு வருது, அதுவும் அதே முருகருக்கு தான். அதுக்கப்புறம் ஐ திங்க் தெலுங்குலயும் ஒரு படம் வருது, ஜூனியர் என்டிஆரும் திரிவிக்ரமுக்கும். அந்த படம் வேற நார்த்ல இருந்து முருகர் வராங்கிற வேற இதுல வந்து வெற்றிமாறன் சார் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு ரொம்ப ஸோ ஜாஸ்தி. கரெக்டா அது வெற்றிமாறன்ங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஒரு 4 படம் தனுஷ் சார் கூட 4-5 படம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான். எல்லாத்துலயுமே அதனால எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா சாய் வெங்கர் சாரும் எந்த மியூசிக் போட்டாலும் அவங்களுமே இப்பெல்லாம் டாப்ல போயிட்டாங்க. அதே மாதிரி வெற்றிமாறன் சார் எப்பவுமே வேற லெவல்ல தான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அது தனுஷ் சார் காம்போ வந்து எப்பவுமே செமையா தான் இருக்கும். அதனால எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான கதை தான் இருக்கும். எனக்கு டைட்டிலே வந்து இப்பெல்லாம் இந்த சாமி படம் வந்து வர்றது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு டைம் இருந்துச்சு ரொம்ப இந்த ஆக்ஷன் ரொம்ப மாசா த்ரில்லர் ஹாரர் சஸ்பென்ஸ் அதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி சாமிங்க ட்ராக்ல வந்துரும். சோ அதுல இந்த டைட்டில் வந்து எனக்கு வந்து முருகர்னு மட்டும் வைக்காம அவங்க வந்து தமிழ் முருகர் அப்படின்னு வச்சிருந்தது ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஏன்னா வந்து முருகன் வந்து எல்லாரும் இது பண்றதுதான். பட் இருந்தாலும் நம்ம சவுத் சைட்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபேன் பேஸ் வேற லெவல்ல இருக்கு முருகர் சாமிக்கு. ஸோ கண்டிப்பா அதை வந்து இப்பெல்லாம் நிறைய படம் நம்ம முருகர் சாமியில வர்றது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் தான். நாங்களே முருகரோட எஸ். ஸோ அந்த படத்துக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக இது இனி வரும், நெக்ஸ்ட் இயர் தான் வரும் நினைக்கிறேன். ஆல்ரெடி தனுஷ் சார் இப்போ ஓம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெற்றிமாறன் சார் வேறு அசுரனில் பிஸியாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அசுரனா அரசனில் பிஸியாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் மேபி இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிளாஸ்ட் இருக்கும் நினைக்கிறேன் தேட்டரில், கருப்பு மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் வேறு செய்யான் வேறு வருது. ஸோ எப்படி இருக்குது என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவும் மஜாவாகவும் இருந்துச்சு. இதுக்குள்ள ரியாக்ஷன் இருந்துச்சு. நெக்ஸ்ட் செக்ஷனோட மீட் பண்ணுவோம். Bye friends. Like, share, comment, subscribe. Thank you.